தர்மம் அப்படின்னு சொன்னா, தர்மமாக இருக்க வேண்டும் சொன்னா என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த தர்மம் செய்யறதுன்னு சொல்றோம் இல்லையா, இல்லாதவர்களுக்கு உதவுவதை நாம் தர்மம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அது தர்மம் செய்தல். ஆனால் தர்மத்தை பேணுதல்னு சொன்னா, தர்மத்தை காப்பாற்றுதல் சொன்னா, தர்ம நெறின்னு சொன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள் அல்லவா. அவரவருக்குரிய தர்மத்தின்படி வாழ வேண்டும். அதைத்தான் தர்மத்தை பேணுதல் அப்படிங்கிற பேர்ல சொல்லி இருக்கா. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னா, அறம்னா என்ன அர்த்தம்? தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எது உண்மையான அறம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியரினுடைய அறம், அதாவது ஒரு ஆசிரியரினுடைய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அந்த பையன் கொடுக்கக்கூடிய ஃபீஸை எதிர்பார்க்காமல் அந்த பிள்ளையிடமிருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதாவது பொருளாதார ரீதியாக பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்க்காமல் தான் கற்ற கல்வியினை அந்த பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், குறைவில்லாமல் கற்றுத்தர வேண்டும், அதுவும் அந்த பிள்ளைகளுக்கு புரிகின்ற வகையிலே கற்றுத்தர வேண்டும் என்பதுதான் ஒரு ஆசிரியரினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு மாணவனினுடைய தர்மம் என்னன்னு சொன்னா, குருவை மதித்து நடக்க வேண்டும், குரு என்ன சொல்றாரோ அப்படியே கேட்க வேண்டும் என்பதுதான் ஒரு மாணவனினுடைய தர்மம். இதுக்கு உதாரணமா தான் நமக்கு மகாபாரத கதைகள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. எவன் ஒருவன் தர்மத்தின்படி செயல்படுகிறானோ, இந்த தர்மத்தை காப்பாற்றி இந்த தர்மத்தை பேணி காக்கின்றானோ, அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை என்பது அமைகிறது. இந்த தகவலோடு அடியேன் சுபதினம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தர்ம சம்ரட்சணம் வேண்டியும் அடியேனின் உடல் நலம் கருதியும் ஓய்வு பெற விரும்புகிறேன். இது நாள் வரை வாய்ப்பளித்த ஸ்ரீ சங்கரா டிவி நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பேராதரவு நல்கிய நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். காலமும் நேரமும் இறைவனின் திருவருளும் கூடி வரும் காலத்தில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரும் நாட்கள் அனைத்துமே உங்கள் அனைவருக்கும் சுபதினங்களாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.